வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி. இவர் இதுக்கு முன்னாடி வாத்தி, லக்கி பாஸ்கர் மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இப்போ இவர் எடுத்திருக்கிற விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தோட கதை சஞ்சய் விஸ்வநாத் என்கிற சூர்யா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அண்ட் ஒலிம்பிக்ல பிஸ்டல் ஷூட்டிங்ல கோல்டு மெடல்லாம் வின் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு 40 வயசுக்கு மேல ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. இதனால அவரோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லி அவரை கேட்டுட்டே இருக்காங்க. பட் அவர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதனால சஞ்சய் விஸ்வநாத் ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயம் பண்றாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அப்படி அவர் என்ன விஷயம் பண்ணாரு, அதுக்கப்புறம் சஞ்சய் விஸ்வநாத்துக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா இப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த படம் தியேட்டர்ல ரன் ஆகுது. நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா அது இந்த படத்தோட 3 மெயின் லீட் கேரக்டர்ஸ் தான். சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா 3 பேரும் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி செம எனர்ஜியோட இருந்தாங்க படம் ஃபுல்லாவே. சூர்யா, ராதிகா, மமிதா பைஜு, ராதிகா, சூர்யா, மமிதா பைஜுன்னு இவங்க 3 பேரும் வர எல்லா காம்பினேஷன் சீன்ஸும் பார்க்கவே அவ்வளவு ஹோல்சமா இருந்துச்சு. இவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த படத்துக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேரக்டர்ஸாவும் இந்த 3 பேரும் ஒரு வெல் ரிட்டனான கேரக்டர்ஸா தான் இருந்தாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதியிருந்தாங்க. அண்ட் ஹியூமரை பொறுத்தவரை படம் ஃபுல்லாவே த்ரூ அவுட்டா அங்கங்க சின்ன சின்ன ஹியூமர் இருந்துட்டே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த படம் ஃபுல்லாவே ஒரு சின்ன ஸ்மைலோட தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹியூமர் டச் படம் ஃபுல்லாவே இருக்கு. அண்ட் இந்த படம் கொஞ்சம் சென்சிட்டிவான டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கு. பட் அதை முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோ சென்சிபிளா எழுதியிருக்காங்க. அண்ட் எமோஷனல் சீன்ஸும் சூப்பரா கனெக்ட் ஆகுது. பியூட்டிஃபுல்லான ரைட்டிங். அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ எ குட். பட்டாம்பூச்சி சாங் கேட்க நல்லா இருந்துச்சு. பட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இன்னும் கொஞ்சம் சோல்ஃபுல்லா பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் இப்பவும் குட் தான். படத்தோட சீனோட மூடுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், செட் ஒர்க் எல்லாமே செம. படத்தோட ரிச்னஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதை அழகா கேப்சரும் பண்ணி நமக்கு காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல வரக்கூடிய டைலாக்ஸும் ரொம்ப அழகா டெப்தோட இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஐடியா. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா அது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வெட்டிங் போர்ஷன் ஒன்று வரும். அந்த போர்ஷனே கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். அண்ட் கோர் கான்செப்ட்ல இருந்து அந்த கதை கொஞ்சம் வெளியே போற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மேல நமக்கு பெருசா அவ்வளோ ஈடுபாடு வர மாட்டேங்குது. பட் அந்த சீன்ஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன ஹியூமர், எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் அது இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி படத்தையே ஒரு 2 ஹவர் 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ்க்குள்ள கொடுத்துருந்தா இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான ரன் டைமோட ஒரு பெர்ஃபெக்டான படமா வந்திருக்கும். அண்ட் படத்துல அங்கங்க கொஞ்சம் லிப்சிங் பிரச்சனை இருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். அது ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி ஆடா இருந்துச்சு. மற்றபடி பெருசா நெகட்டிவ்னு சொல்ல எனக்கு பெருசா எந்த பாயிண்ட்டும் இல்லை. ஓவராலா இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வெட்டிங் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தா இது ஈவன் மோர் பியூட்டிஃபுல், இன்னும் ரொம்ப அழகான படமா வந்திருக்கும். பட் இப்போ இது ஒரு நல்ல படம் தான். நீங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஐ ரியலி லவ் த ஃபிலிம். ஒரு ஹோல்சமான, பியூட்டிஃபுல்லான, பிரீஸி, ஃபீல் குட் படம். இந்தியன் சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு UA 16+ கொடுத்துருக்காங்க. படத்துல சின்ன மெச்சூர் கண்டென்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இல்லை, மெச்சூர் கண்டென்ட் தான். ஸோ UA 13+ to 16+ கரெக்ட் தான். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.